கேஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு பார்ட்டி ஸ்நாக்னு சொல்லலாம். கார்ன் வச்சு யாருக்கு தான் ஸ்நாக்ஸ் பிடிக்காதுங்க, அதனால் கார்னை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். ஃபஸ்ட் அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மேஷ் பொட்டேட்டோவை பாயிலிங்க்கு போட்டுடலாம். ஸோ ஒரு பேனில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் அதுக்கு தேவையான சால்ட் சேர்க்க போகிறேன். சால்ட் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நான் பொட்டேட்டோவை டைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொட்டேட்டோவை இந்த வாட்டரில் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ பாயில் ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம கார்னை க்ரஷ் பண்ணிக்கலாம். ஃபைனாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடாதீங்க, ரஃப்பாக க்ரஷ் பண்ணால் போதும். எப்படி க்ரஷ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கார்ன் வந்து நீங்கள் இன்கேஸ் க்ரஷ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஹோலாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். பட் க்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பெனிட்ரேட் ஆகுன்றதுனால நான் க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஜார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் போட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னை நான் ரஃபாக தான் க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, ஒன்றும் பாதியமாக அரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஃபுல்லாக க்ரஷ் பண்ணல, கொஞ்சமாக க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ சில கார்ன்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாகவே இருக்கும், சில கார்ன் மட்டும் க்ரஷ்ஷாக இருக்கும். அப்படி இருக்க பார்த்தா உங்களுக்கு அந்த பைட்டில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸலண்ட்டாக பொட்டேட்டோ பாயில் ஆகிடுச்சு. அதை நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதை நம்ம ரஃபாக மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இதை நல்லா மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சங்க்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இது வந்து கார்னோட சேர்த்து தான் போட போகிறோன்றதுனால பொட்டேட்டோட ஒரு பைட் கிடைச்சா தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக மேஷ் பண்ணி வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மிக்சர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக் அப்புறம் சில்லி, க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் jalapeno. எகெயின் jalapeno வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லியே நிறைய சேர்த்துக்கலாம். jalapeno சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசி ப்ளஸ் டாங்கினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் நம்ம சாட்டே பண்ணணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் நல்லா குக் ஆகிட்டே இருக்க ஸ்டேஜில் நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆனியன் சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி நம்ம அதை சாப்பிட போகிறோன்னா நீங்கள் ஆனியன் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனியனும் நல்லா சாத்தே ஆகட்டும். இப்போ ஆனியன் நல்லா சாத்தே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அதை சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மிக்சருக்கு தேவையான அளவு சால்ட், சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் பெப்பர், இப்போ இந்த கார்னில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு ட்ரையாக இதை குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கார்ன் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்காகவும். அது கூட தேவையான அளவு மேஷ் பொட்டேட்டோ நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி கார்ன் உங்களுக்கு திக்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பைண்டிங்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நிறைய நீங்கள் மேஷ் பொட்டேட்டோ போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கட்லெட் மாதிரி ஆகிடும். கார்னோட டெக்ஸ்சர்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கார்னோட டெக்ஸ்சர் நல்லாவே தெரியணும். அதனால் வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கோல்டு ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சீஸை சேர்த்துக்கலாம். ஸோ மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் போட்டு சில் பண்ணிக்க போகிறோம். சில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சீஸை சேர்த்து நம்ம இதை ஒரு சின்ன சின்ன க்ராக்கெட்ஸ் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம்.
அந்த மிக்சர் சைட் பை சைட் கூல் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் தேவையான பேட்டர் ப்ளஸ் பிரெட் க்ரம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளார் வச்சுருக்கேன். அடுத்த பவுலில் வந்து அந்த ஃப்ளாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா அதை கோட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் க்ரம் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் பிரெட் க்ரம் அடித்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் பிரெட் க்ரம், ட்ரை பிரெட் க்ரம் எது உங்ககிட்ட இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை நார்மலான பிரெட் வாங்கி நான் முன்னாடியே சொன்னேன் எப்படி க்ரம் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி நீங்கள் க்ரம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஒரு பேட்டர் மாதிரி கரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. ஸோ இப்போ மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கோல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீஸை சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் முன்னாடியே சீஸ் சேர்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரம் பண்ணி ஃப்ரை பண்ண பார்த்து அது ஊசோ டைப் வெளியே வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எப்போதுமே இந்த ஃப்ரை ஐட்டத்துக்கு சீஸ் சேர்க்குறீங்களா, மோஸ்ட்லி இந்த மிக்சர் கோல்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு சீஸ் போட்டாச்சு. சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு சீஸ் நிறைய பிடிக்குன்றதெல்லாம் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை பிடிச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, இது நீங்கள் அதிகமான ஃப்ளார் இல்லாமல் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு அந்த பேட்டரில் லைட்டாக கோட் ஆனால் போதும். ஃபுல்லாக கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதுக்கு வந்து நம்ம பிரெட் க்ரம் ஒட்டுற அளவுக்கு கோட்டிங் இருந்தால் போதும். இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்மில் போட்டு இந்த க்ரம்ஸை போட்டு பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ். ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 minutes போட்டு எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அற்புதமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை நம்ம 1 by 1 ட்ராப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் ஆவ ஒரு சைட் திருப்பி விட்டுக்கோங்க. அமேசிங்காக இருந்துச்சுல்ல. கார்ன், சில்லி, jalapeno, சீஸ் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டார்டர் பார்த்தோம். இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Sara.